வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் எமது சிவவாக்கிய சித்தரனுடைய 25வது 26வது 27வது பாடல்களின் பொருளை காண்போம். பாடல் 25. நீல வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்துரீர் பால வேணுமென்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நோலை வந்தபோது கைகலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த பாடலின் பொருளை முதலில் ஒவ்வொரு வரிக்குமான பொருளை நான் கூறுகிறேன். பிறகு இந்த பாடலின் மொத்த பொருளை கூறுகிறேன். முதலில் ஒவ்வொரு வரிக்குமான பொருளை காண்போம். முதலாவது வரியை பாருங்க. நீல வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்துரீர். வாழ வேணும் என்பதற்காக நீண்ட பெரிய வீடுகளை கட்டி பெரிய நெடிய கதவுகளை சாத்தி பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள். யாரும் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காக பெரிய நெடிய கதவுகளை சாத்தி பெரிய நீண்ட வீடுகளை கட்டுகிறார்கள் மனிதர்கள். இரண்டாவது வரியை பாருங்க. வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே. வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறீர்கள் அல்லவா, மகிழ்ச்சியில் இருக்கும் மனிதர்களே. மூன்றாவது வரியை பாருங்க. கால நோலை வந்த போது கைகலந்து நின்றிடும். இவ்வளவு வீடுகளை கட்டி பெரிய நீண்ட கதவுகளை சாத்தியும் கூட கால நோலை வந்த போது, அதாவது யமனின் ஓலை வந்தவுடன் எதையும் செய்ய முடியாமல் கைவிரித்து நின்று விடுகிறீர்கள். நான்காவது வரிய பாருங்க. ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அந்த வேளையில் யமனோலை வரும் அந்த தருணத்தில், அந்த வேளையில் நம்மை காப்பாற்றுவது ஆலகால விஷத்தை உண்ட எம்பெருமான் ஈசன், உலகை காத்த ஈசனின் பாதமும் அம்மையின், அதாவது சக்தியின் திருவடிகளும். ஆலகால விஷத்தை உண்ட எம்பெருமான் ஈசனினுடைய பாதமும் அம்மையின், அதாவது சக்தியின் பாதமும் உமாதேவியாரின் பாதம் திருவடிகளும் மட்டுமே எமது உடம்புக்குள் இருப்பது உண்மை. இதனை உணர்ந்து தியானியுங்கள் என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். இந்த பாடலினுடைய பொருளை இப்போது நான் உங்களுக்கு மொத்தமாக கூறுகிறேன். தான் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நீளமான பெரிய வீட்டை கட்டி வேறு எவரும் உள்ளே நுழையா வண்ணம் பெரிய நிலை கதவுடன் அமைத்து வைத்திருக்கும் மனிதர்களே, எத்தனை கதவுகள் அமைத்து சாத்தி வைத்தாலும் யமனின் ஓலையில் எழுதியபடி உயிர் போகும் தருணத்தில் எதை கொண்டும் தடுக்க இயலாமல் நம்மால் எதுவும் ஆகாது என கைவிரித்து நிற்பார்கள். ஆலகால விஷத்தை உண்டு அகிலம் முழுவதையும் காத்த நீலகண்டராகிய ஈசன் பாதமும் அம்மை சக்தியின் பாதமும் நம்மிடம் உள்ளதை உணர்ந்து அத்திருவடிகளை பற்றி தியானியுங்கள். அத்திருவடி சத்தியமாய் நம்மை கரை சேர்க்கும். இது உண்மையே. இதுதான் இந்த பாடலினுடைய மொத்த பொருள். இந்த பாடல் வாழ்க்கையின் அபாயகரமான மோச போக்கை உணர்த்துகிறது. உடைமைகள், பாதுகாப்புகள் எல்லாம் யாருக்கும் இறுதியில் பயனில்லை என்பதை உணர்த்துகிறது. ஆன்மீக உணர்வும் இறைவன் சரணாகதியும் தான் நமக்கு உண்மையான காவலாகும் என்பதை நன்கு எடுத்துரைக்கிறது. பாடல் 26. வீடடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிற் சுற்ற மென்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையிலோலை வந்தழைத்திடில் ஓடு பெற்ற தவ்விலை பெறாது காணும் உடலமே. இது ஒரு அற்புதமான பாடல். பாடலை வாசிக்கும் போது உமக்கு எதுவும் விளங்கி இருக்காது. ஒவ்வொரு வரிக்குமான பொருளை முதல் காண்போம். முதலாவது வரியை பாருங்க. வீடடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய். மெய்யான ஆத்ம வீடாகிய உடலை அறியாது புற உலக வீடுகளை கட்டி வேள்வி போல் நிகழ்வுகளை நடத்தி உண்மையை விட்டு விலகி பொய்யில் வாழ்கிறீர்கள். இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள். இரண்டாவது வரியை பாருங்க. மாடு மக்கள் பெண்டிற் சுற்ற மென்றிருக்கும் மாந்தர்கள். மாடுகள், மக்கள், மனைவியர், உறவினர்கள் என சுற்றி இருப்பவர்களோடு இருப்பதை நிதர்சனமாக நிலைத்திருக்கும் வாழ்க்கை என்று நம்பி வாழும் மனிதர்களே. மூன்றாவது வரியை பாருங்க. நாடு பெற்ற நடுவர் கையிலோலை வந்தழைத்திடில். இறைவனால் நியமிக்கப்பட்ட நடுவனாகிய யமனின் கையில் இறுதி ஓலை வந்த போது, அதாவது மரண அழைப்பு. இதுவே இந்த மூன்றாவது வரி. நாலாவது வரி. ஓடு பெற்ற தவ்விலை பெறாது காணும் உடலமே. முன்னர் வீடு கட்டிய மண்ணால் செய்யப்பட்ட ஓடுகள் விலை போனாலும் இவ்வுடம்பு மரணத்திற்கு பிறகு ஒரு காசிற்கும் பெறாமல்
கருகி போகும் என்பதை உணருங்கள் என்கிறார் சிவவாக்கிய சித்தர். இந்த பாடலினுடைய மொத்த பொருளை இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன். மெய்யாகிய வீட்டை அறியாது பொய்யான வாழ்வை நம்பி புது வீட்டை கட்டி வேள்விகள் செய்து புதுமனை புகுவிழா நடத்தி மாடு மக்கள் மனைவி சொந்தம் பந்தம் என அனைவரோடும் எப்போதும் இப்படியே இருப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, நல்லது கெட்டது என்பதை நடுவாக இருந்து தீர்ப்பளிக்கும் இறைவனின் இறுதி ஓலை எமன் கையில் கிடந்து இவ்வுயிரை கொண்டு போனால் மண்ணால் செய்த ஓடு பெரும்பிலை கூட பெறாது, ஒரு காசுக்கும் உதவாது. இவ்வுடம்பு என்பதை கண்டு அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உடம்பு ஒரு காசிற்கும் உதவாது. இந்த உடம்பை நிலையாக பெற்று நாம் வாழ முடியும் என்ற ஒரு எண்ணத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி இந்த பாட்டில் உணர்த்துகிறார் சிவவாக்கிய சித்தர். ஆதலில் இவ்வுடலில் ஈசன் இருக்கும் போதே அவனை உங்களில் கண்டுணர்ந்து தியானியுங்கள். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் இறைவனை அடைவதென்பது இயலாத ஒரு காரியம். இந்த உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே இறைவனை உணர முடியும். அதனால் இவ்வுடம்பில் எம்பெருமான் ஈசன் எமது ஆத்மா இருக்கும் போதே அதனை உணர்ந்து பிறவி எனும் பெருங்கடலிலிருந்து இறப்பு பிறப்பு எனும் பெரும் கடலிலிருந்து மீண்டெழுங்கள் என்று சொல்லி இந்த பாடல்ல சிவவாக்கிய சித்தர் அழகாக கூறுகிறார். இது சிவவாக்கிய சித்தர் பாடல் என்ற 26வது வாழ்க்கையின் மாயையை பற்றி மிக ஆழமாக உணர்த்தும் பாடலாகும். இந்த பாடல் மனித வாழ்க்கையின் உண்மை மற்றும் நிலைத்ததல்லாத பந்தங்களை எடுத்துரைக்கிறது. உண்மை வீடு என்பது உடல் அல்ல, அது ஆத்மாவின் வாசஸ்தலம். இறப்புக்கு பிறகு உடம்பு மதிப்பற்றது. ஆதலால் உயிர் இருக்கும் போது தான் ஈசனை தியானிக்க வேண்டும் என்பதை சித்தர் வலியுறுத்துகிறார். பாடல் 27. ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதெங்கு ஒப்பிலாத வெளியிலே, ஆடுமில்லை கோணுமில்லை ஆறுமில்லை ஆனதே. இந்த பாடலின் முதலாவது வரியை பாருங்க. ஓடம் உள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம். இந்த உடல் ஒரு ஓடம் போல உயிருடன் இருக்கும்போது நாம் இடம் பெயர்ந்து பயணிக்கவும் செயற்படவும் முடியும். இரண்டாவது வரியை பாருங்க. ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். அந்த ஓடம் அதாவது எமது உடம்பு இருக்கும் போதே வாழ்க்கையின் உண்மை நோக்கத்தையும் இறைவனை அடைவதற்கான உறுதியையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவது வரி. ஓடமும் உடைந்த போதங்கு ஒப்பிலாத வெளியிலே. ஆனால் அந்த ஓடமான உடல் உடைந்து விட்ட பிறகு, அதாவது உயிர் பிரிந்த பிறகு அந்த வெளியாய் போன நிலையிலே. நாலாவது வரியை பாருங்க. ஆடுமில்லை கோணுமில்லை ஆறுமில்லை ஆனதே. அங்கே ஆடி பாட்டும் இல்லை, கோணாயிருந்த இறைவனும் இல்லை, நம்மை நேசித்த உறவினர்களும் இல்லை, ஒற்றுமையான தனிமைதான் மட்டுமே இருக்கிறது. இந்த பாடலினுடைய பொருளை மொத்தமாக இப்போது நான் கூறுகிறேன். ஓடமாகிய இவ்வுடம்பு இருந்தால்தான் அங்கும் இங்கும் ஓடி உலாவலாம். இந்த உடம்பில்தான் உயிர் உள்ளது என்பதையும் அதிலேதான் இறைவன் இருக்கின்றான் என்பதையும் அறிந்து பிராணாயாமம் வாசியோகம் தியானம் தவம் போன்றவைகளை அறிந்து புரிந்து இவ்வுடம்பை உறுதியான கல்ப தேகமாக காய கல்பமாக மாற்றிக் கொள்ளலாம். இதை உணராது இவ்வுடலை விட்டு உயிர் போய் ஆகாயத்தில் மறைந்து விட்டால் அப்போது இவ்வுடலில் ஆடிக்கொண்டிருந்த உயிரும் இல்லை, அதனை மேய்த்து கொண்டிருந்த ஈசனும் இல்லை என்றாகி தம மனைவி மக்களோ சொந்த பந்தங்களோ யாரும் இல்லாது போய்விடும். ஆகவே இவ்வுடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே இறைவனை அறிந்து தியானம் செய்யுங்கள், பிறவி பெருங்கடலை கடந்து கரை சேரலாம். இந்த பாடலில் கூட சிவவாக்கிய சித்தர் உடம்பில் எமது உடம்பில் இறைவன் இருக்கும் போதே ஆத்மா உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே தியானம் யோகம் வாசியோகம் போன்றவைகளை செய்து எமது உடலில் இருக்கும் இறைவனை உணர்ந்து பிறவியனும் பெரும் கடலிலிருந்து கடந்து கரை சேருங்கள் என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் அழகாக கூறுகிறார். இவ்வுடம்பு இருக்கும்போதுதான் தியானம் தவம் பிராணாயாமம் வாசியோகம் சாதனைகள் அனைத்தும் செய்ய முடியும். இறந்த பிறகு எந்த பயனும் இல்லை. ஆகவே உடல் வாழ்ந்திருக்கும் போதே உயிரின் பயணத்தை உணர்ந்து ஈசனை தியானியுங்கள் என்பது இந்த பாடலின் சித்தாந்தம். இவ்வாறான அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரினுடைய பாடல்களின் அற்புதமான பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால்
எமது ஆத்மீக கதைகள் எனும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த பாடல்களினுடைய அற்புதமான பொருளை அறிந்து மாயைகளிலிருந்து விடுபட்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.